விமானிகளை மீட்பதற்காக களமிறங்கிய C-130 எரிபொருள் நிரப்பு விமானத்தையும் 2 ஹெலிகாப்டர்களையும் ஒரு A-10C போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்திய ஈரானிய ராணுவத்தினரும் இழப்புகளை மூடி மறைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சாரங்களும். உண்மையிலேயே அமெரிக்க விமானி உயிரோடு மீட்டெடுக்கப்பட்டுள்ளாரா அல்லது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்க விமானிகளை அவர்களே படுகொலை செய்து விட்டார்களா? நேற்றிரவு முழுவதும் ஈரானிய களத்தில் எவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன? பற்றி எரியும் குவைத் மற்றும் பஹ்ரைனினுடைய மிக முக்கியமான தளங்களும், இலக்கு வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் தளங்களும், எண்ணெய் நிறுவனங்களும், எரிசக்தி அமைச்சகங்களும், மின்சார கட்டமைப்புகளும், நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் பெட்ரோலிய வேதிய பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பகுதியை இலக்கு வைத்த ஈரானிய ஏவுகணைகளும் பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான தளங்களும். ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய 48 மணி நேர காலக்கெடுவும் அடுத்த கட்ட தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு வரும் ஈரானிய ராணுவத்தினரும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஈராக்குக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய ஈரானும் ஈராக்கிய மக்களுடைய முழுமையான ஆதரவும். ஈரானின் IRGC ராணுவத்தின் முன்னாள் தலைமை அதிகாரியான தியாகி காசிம் சுலைமானி அவர்களுடைய மருமகளும் பேத்தியும் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. மேலும் இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவே எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். நாங்கள் காசிம் சுலைமானியின் மருமகளையும் அவருடைய பேத்தியையும் கைது செய்துவிட்டோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அமெரிக்க ராணுவத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு அமெரிக்காவிலே யாருக்கும் இருக்க முடியாது. அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்படுவதனை அமெரிக்காவில் இருந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய முடியாது. மேலும் இதனால் நாங்கள் தற்போது காசிம் சுலைமானியின் மருமகளையும் பேத்தியையும் கைது செய்து தடுத்து வைத்துள்ளோம். விரைவில் அவர்களை நாங்கள் நாட்டை விட்டே வெளியேற்றி விடுவோம். மேலும் இதே போன்று அமெரிக்காவுக்குள் இருந்து கொண்டு அமெரிக்க ராணுவத்திற்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் குரல் எழுப்பக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அமெரிக்காவை விட்டே வெளியேற்றி விடுவோம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து காசிம் சுலைமானியினுடைய மகள் ஈரானிய ஊடகங்களின் வாயிலாக இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 பெண்களுக்கும் என்னுடைய தந்தையான காசிம் சுலைமானி அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்கள் எங்களுடைய உறவினர்கள் அல்ல. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வேண்டுமென்றே புனையப்பட்ட கதைகளை வெளியிடுகின்றது. இவற்றை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என காசிம் சுலைமானியினுடைய மகள் ஈரானிய ஊடகங்களின் வாயிலாக அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அடுத்து அமெரிக்க ராணுவத்தினை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திலும் அமைச்சரவையிலும் மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெள்ளை மாளிகையிலும் அமைச்சரவையிலும் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. வெள்ளை மாளிகைக்குள் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அட்டர்னி ஜெனரல் பாம்போதியையும் பதவியிலிருந்து நீக்கினார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக அவருடைய அமைச்சர்களையும் மாற்றம் செய்வதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராய்ட்டர்ஸ் ஊடகமே குறித்த செய்திகளையும் வெளியிட்டிருந்தது. போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்திற்கும் அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரிகளுக்கும் இடையிலான முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் இன்னும் ஏனைய முக்கியமான தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் பதவியை ராஜினாமா செய்ததற்கு பின்பும் இராணுவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைகளுக்கும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்திற்கும் இடையிலான முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக தற்போது அமெரிக்க ராணுவத்தினுடைய ஸ்திரத்தன்மை சீர்குலைந்திருப்பதாகவும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்தை பதவியிலிருந்து நீக்குமாறு பல இராணுவ தலைமை அதிகாரிகள் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய 2 அதிகாரிகளை பீட் ஹெக்ஸெத் பதவியிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஈரானிய ராணுவத்தினை சிதைப்பதாக கூறி இறுதியில் ஈரானுக்கு எதிரான போரினால் அமெரிக்க ராணுவமே சிதைவடைந்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் போர் அமைச்சர் பதவியிலிருந்து பீட் ஹெக்ஸெத்தை நீக்குவதற்கான முயற்சிகளையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். ஈரானுக்கு எதிரான போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் தான் காரணம் என பழியை பீட் ஹெக்ஸெத்தின் மீது சுமத்தி அவரை அரசியல் பழி கொடுப்பதற்கு தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பிழையான வழிகாட்டுதல்களை போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் வழங்கியதன் விளைவாகவும் அமெரிக்க ராணுவத்தினை தவறாக வழிநடத்தியதன் விளைவாகவுமே இவ்வாறான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க ராணுவத்தினுடைய ஸ்திரத்தன்மை நிலை குலைவதற்கு மிக முக்கியமான காரணமே பீட் ஹெக்ஸெத் தான் என கூறி பீட் ஹெக்ஸெத்தை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அனைத்து திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய தோல்வியை போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் மீது சுமத்தப் போகின்றார். பீட் ஹெக்ஸெத்தை அரசியல் பழி கொடுத்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய போகின்றார்.
அடுத்து ஈரானுக்கு எதிரான போரிலே பயன்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த வெடிபொருட்கள், ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் நினைத்ததை விட பல மடங்கு அதிகளவாக பயன்படுத்தப்பட்டு விட்டதாக அமெரிக்க ராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது அமெரிக்க இராணுவத்தினர் நினைத்ததை விட ஈரானுக்கு எதிராக அதிகளவான ஏவுகணை கையிருப்புகளையும், வெடிகுண்டு கையிருப்புகளையும், வான் பாதுகாப்பு ஏவுகணை கையிருப்புகளையும் பயன்படுத்தி விட்டார்கள். இதனால் அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பானது பல மடங்கினால் குறைவடைந்துள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் சீனாவோடு ஏதாவது நேரடியான போரில் களமிறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இதன் போது பயன்படுத்துவதற்கு எங்களிடம் ஏவுகணைகளோ, ஆயுதங்களோ, வான் பாதுகாப்பு அமைப்புகளோ இருக்காது என்றும் குறித்த அமெரிக்க ராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான ஏவுகணையான ஜெசமியார் ஸ்டெல்த் குரூஸ் ஏவுகணையினுடைய 2300 கையிருப்புகளே அமெரிக்காவிடம் இருந்தன. 1300 ஸ்டெல்த் குரூஸ் ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்திவிட்டது. தற்போது 1000க்கும் குறைவான கையிருப்புகளே காணப்படுகின்றன. மேலும் இந்த கையிருப்பானது அமெரிக்காவின் நட்பு நாடுகளில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ஒன்று சேர்த்தே காணப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவிலும் ஒட்டுமொத்த நட்பு நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரூஸ் ஏவுகணைகள் 1000ஐ விடவும் குறைவடைந்து விட்டன. இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவினால் முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையானது சீனாவுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. தற்போது சீனா தாய்வானுக்கு எதிராகவும் அல்லது ஜப்பானுக்கு எதிராகவும் போரை ஆரம்பித்தால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தும். மேலும் தாய்வானையும் ஜப்பானையும் அமெரிக்காவினால் காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பம் சீனாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பமாகும். ஆனால் சீனா இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்துவதற்கு பயப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு சீனா பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக களமிறங்குவதற்கு சீனா பயப்படுகின்றது. தாய்வானை கைப்பற்றுவதற்கு அல்லது ஜப்பானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு சீனா தயங்குகின்றது. பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாத அனைத்து விதமான நன்மைகளையும் தற்போது சீனா தாய்வானுக்கு எதிராகவும் ஜப்பானுக்கு எதிராகவும் போரை ஆரம்பித்தால் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் சீனா இவ்வாறு தாய்வானுக்கு எதிராக போரை ஆரம்பிப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களையும் வீரியப்படுத்தும். இது ஒரு மிகப்பெரிய உலக ஒழுங்கினுடைய மாற்றமாகவும் அமைந்துவிடும். ஆனால் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியான போரை ஆரம்பிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அடுத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈராக்கிய மக்கள் அணிதிரண்டு ஈரானுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஈரானுக்கு ஆதரவாக திரண்டெழுந்த ஈராக்கிய மக்கள் பல கோஷங்களையும் எழுப்பி இருந்தார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும், அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், பலஸ்தீனிய மக்கள் சிந்திய ரத்தத்திற்காக நாங்கள் இவர்களை பழி வாங்க வேண்டும், ஈரானிய மக்களுடைய ரத்தத்திற்காக இவர்களை நாங்கள் பழி வாங்க வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றுவதன் மூலமாகவே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்த முடியும், பலஸ்தீனிய மக்களுக்கான விடிவையும் பெற முடியும். மேலும் இதற்காக நாங்கள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம், ஈராக்கிய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என கோஷங்களை எழுப்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈராக்கிய மக்கள் ஈரானுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஈராக்குக்கு நாங்கள் விதிவிலக்காக்குகின்றோம். ஈராக்கினுடைய தேசிய இறையாண்மை மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. மேலும் ஈராக்கிய மக்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுகின்றார்கள். மேலும் இதற்கமைவாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈராக்குக்கான முழுமையான அனுமதியையும் வழங்குகின்றோம் என ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை ஈராக்கிய மக்களும் ஈராக்கிய போராளிகளும் அடித்து விரட்டியுள்ளார்கள். அமெரிக்க ராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளங்களை ஈராக்கிய மக்கள், ஈராக்கிய போராளிகள் தரைமட்டமாக்கியுள்ளார்கள். மேலும் ஈராக்கிய அரசாங்கமும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. இதன் விளைவாகவே தற்போது ஈரான் ஈராக்குக்கு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அனுமதியையும் வழங்கியுள்ளது. அடுத்து விரக்தி அடைந்து மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு ஈரானுக்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஒரு ஒப்பந்தத்தினை செய்து கொள்வதற்கு அல்லது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு நான் ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதிக்கின்றேன். இந்த 48 மணி நேரத்திற்குள் ஈரான் ஒப்பந்தத்தினை செய்து கொள்ளாவிட்டால், ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்காவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு நரகத்தை காண்பிப்போம், நரகம் ஈரானின் மீது கவிழும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதே
அதே நேரம் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்கு பின்பு பங்குச் சந்தைகளை திறந்து ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்வாரா அல்லது அனுமதிப்பாரா என்பது கேள்விக்குரியே. பெரும்பாலும் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் பங்குச் சந்தை திறந்திருக்கக்கூடிய வேளையிலேயே ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது ஈரானுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இருக்கும். மேலும் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையும் சர்வதேச சந்தையும் தலைகீழாக மாறிவிடும். ஒருவேளை முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய அழிவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மூல காரணமாக இருப்பதனால் இவ்வாறான முட்டாள்தனமான முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக எடுப்பார். சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தினுடைய விமானிகளை தேடும் பணிகள் நேற்றிரவு மும்முரமாக நடைபெற்றிருந்தன. மேலும் குறித்த விமானிகளை தேடுவதற்காக அமெரிக்காவினுடைய தரைப்படையானது ஈரானுக்குள் களமிறங்கி இருப்பதாக பல ஊடகங்கள் போலி செய்திகளை வெளியிட்டிருந்தன. அமெரிக்காவினுடைய தரைப்படையானது ஈரானுக்குள் களமிறங்கவில்லை. அமெரிக்காவின் விமானப்படைகளே இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன. மேலும் அமெரிக்காவின் விசேட படைப்பிரிவான பெராட்ரூபஸ் படைப்பிரிவு முழுமையாக களமிறங்கி இருந்தார்கள். விமானி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்ததும் பாராசூட் மூலமாக அவரை காப்பாற்றி கொண்டு செல்வதற்காக அமெரிக்காவின் பாராசூட் படைப்பிரிவினர் முழுமையாக தயாராக இருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு தேடுதல் பணிகளை வீரியப்படுத்துவதற்காக அமெரிக்கா அதிகளவான போர் விமானங்களோடும் எரிபொருள் நிரப்பு விமானங்களோடும் ஹெலிகாப்டர்களோடும் ஈரானினுடைய எல்லை பிரதேசத்திலே களமிறங்கியது. குறித்த வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் ஈராக்கிய எல்லை பிரதேசமான கூதஸ்தான் பிரதேசத்திலேயே முழுமையாக களமிறங்கியிருந்தார்கள். மேலும் இந்த தடவை அதிகளவான போர் விமானங்கள் குறைந்த உயரத்தில் பறக்கவில்லை. ஈரானிய தரப்பினர் சுட்டு வீழ்த்துவார்கள் என்கின்ற பயத்தின் காரணமாக குறைந்த உயரத்தில் அவர்கள் பறக்கவில்லை. அத்தோடு ஈரானிய ராணுவத்தினரும் F-15 போர் விமானம் வீழ்த்தப்பட்ட பகுதியான கக்லியுகே பகுதியை முழுமையாக முற்றுகையிட்டிருந்தார்கள். மேலும் ஈரானிய ராணுவத்தினரும் பசிச் படைப்பிரிவினரும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் விமானியை தேடுவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் குறித்த பிரதேசமானது சாதாரணமான தரைமட்டமான பிரதேசம் அல்ல. மிகப்பெரிய மலை குன்றுகளினாலும் மலைத்தொடர்களினாலும் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். சாதாரணமாக கடக்க முடியாத மிகப்பெரிய மலைத்தொடர்களை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசமாகவே குறித்த பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலே மீட்பு பணிகளை மேற்கொள்வது என்பது சாதாரண விடயமல்ல. அத்தோடு மலை பிரதேசத்தில் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதனால் மலை உச்சி பிரதேசத்தில் தான் விமானி மறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே விமானிகளை கண்டுபிடிப்பதற்கு ஈரான் ஹெலிகாப்டர்களை களமிறக்கி இருந்தால் அவற்றுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பார்கள். இதனால் ஈரான் ஹெலிகாப்டர்களையும் களமிறக்கவில்லை. தரைப்படையையும் பசிச் படைப்பிரிவினரையும் பயன்படுத்தி முடியுமான அளவுக்கு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து கூதஸ்தானினுடைய சஹார் மஹால் பிரதேசத்தில் தான் விமானி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. மேலும் அமெரிக்க போர் விமானங்களும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களை நோக்கியே விரைந்திருந்தன. மேலும் இதன் போது ஈரானிய பசிச் படைப்பிரிவினரும் குறித்த மலைத்தொடரை நோக்கி விரைந்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா குறித்த மலைத்தொடரை சுற்றி வளைத்து வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டது. ஈரானிய ராணுவத்தின் பசிச் படைப்பிரிவினுடைய தேடுதல் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் முகமாக குறித்த பகுதியிலே உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய IRIB தொலைக்காட்சி நிறுவனத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கூதஸ்தான் பிரதேசத்தை சுற்றி வளைத்து அமெரிக்க போர் விமானங்கள் வீரியமான உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. விமானியை தேடும் நடவடிக்கைகளை முழுமையாக முடக்குவதற்காகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு குறித்த பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்களும் தீவிரமடைந்துள்ளன. இதன்போது ஈரானிய ராணுவத்தினர் மேன்பேட் ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்க போர் விமானங்களை இலக்கு வைத்தும் ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்தும் எரிபொருள் நிரப்பு விமானங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே ஒரு C-130 எரிபொருள் நிரப்பு விமானமும் 2 ஹெலிகாப்டர்களும் ஒரு A-10 போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. மலை உச்சி பிரதேசத்திலேயே இந்த போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து அமெரிக்க போர் விமானங்கள் குறித்த பிரதேசத்திலே உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டது. இவ்வாறு வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டு 2 மணித்தியாலத்திற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் விமானியை மீட்டெடுத்து விட்டதாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். அது மட்டுமல்லாமல் சுட்டு வீழ்த்தப்பட்ட C-130 எரிபொருள் நிரப்பு விமானத்தை அமெரிக்க ராணுவத்தினரே குண்டு வைத்து தகர்த்ததாகவும் மலையுச்சி பிரதேசத்தில் குறித்த விமானம் சிக்கிக் கொண்டதற்கு பின்பு குறித்த விமானம் ஈரானியர்களின் கைகளில் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்க ராணுவத்தினரே குறித்த விமானத்தை குண்டு வைத்து தகர்த்ததாகவும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் அமெரிக்க ஊடகங்கள் மூலமாக கருத்துக்களை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரூத் சோஷியல் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் எங்களுடைய 2 விமானிகளையும் மீட்டெடுத்து விட்டோம், சனிக்கிழமையே ஒரு விமானியை மீட்டெடுத்து விட்டோம், அவை தொடர்பான தகவல்களை நாங்கள்
நாங்கள் வெளியிடவில்லை. மேலும் தற்போது நாங்கள் அடுத்த விமானியையும் மீட்டெடுத்து விட்டோம். இது அமெரிக்க ராணுவ வரலாற்றிலேயே மிக முக்கியமான சம்பவமாக கருதப்படுகின்றது. இந்த நடவடிக்கையில் ஒரு அமெரிக்க அதிகாரி கூட உயிரிழக்கவில்லை. அமெரிக்க போர் விமானங்களுக்கும் எந்தவிதமான தாக்கமும் ஏற்படுத்தப்படவில்லை. நாங்கள் பாதுகாப்பாக குறித்த விமானியை மீட்டெடுத்து விட்டோம். அவர் படுகாயம் அடைந்துள்ளார். இருப்பினும் நாங்கள் அவரை முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். குறித்த விமானியை மீட்டெடுப்பதற்காக களமிறங்கியிருந்த C-130 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதனையோ, 2 ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதனையோ, அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதனையோ, போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதனையோ டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. மேலும் இந்த தோல்விகளை மூடி மறைப்பதற்காக நாங்கள் விமானியை மீட்டெடுத்து விட்டோம், எந்த இழப்புகளும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்றே டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். அதே நேரம் குறித்த சம்பவம் தொடர்பாக சில ஈரானிய ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் விமானியை மீட்டெடுக்கவில்லை. மலையுச்சி பிரதேசத்திலும் அவர்கள் உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். விமானியை மீட்டெடுக்க முடியாததன் காரணத்தினால் அவரை படுகொலை செய்வதற்கு இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் விமானி கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கும். இதற்கு பின்பே விமானியை மீட்டெடுத்து விட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் என சில ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது தோல்வியை மூடி மறைப்பதற்காக அமெரிக்கா மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகின்றது. சுட்டு வீழ்த்தப்பட்ட C-130 எரிபொருள் நிரப்பு விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் தொடர்பான புகைப்படங்களை ஈரானிய ராணுவத்தினர் வெளியிட்டுள்ளார்கள். மலையுச்சி பிரதேசத்தில் இவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க விமானி உயிரோடு இருப்பதற்கான எந்த விதமான தகவல்களையும் அவர்கள் வெளியிடவில்லை. மேலும் உயிரோடு இருக்கக்கூடிய அமெரிக்க விமானி தொடர்பான எந்த விதமான புகைப்படங்களையும் அவர்கள் வெளியிடவில்லை. மேலும் போலியான புகைப்படங்களை கூட வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையிலேயே மீட்பு பணிக்காக களமிறங்கிய அமெரிக்க விமானப்படை மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. இவற்றை மூடி மறைப்பதற்காகவே இவ்வாறான நாடகங்களையும் போலி பிரச்சாரங்களையும் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க ராணுவத்தினரும் மேற்கொள்கின்றார்கள். அத்தோடு ஈரானின் IRGC ராணுவம் இது தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளது. விமானியை மீட்டெடுக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. மீட்டெடுப்பதற்காக களமிறங்கியிருந்த எரிபொருள் நிரப்பு விமானத்தையும், 2 ஹெலிகாப்டர்களையும், போர் விமானத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டோம். அமெரிக்க விமானப்படைக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் மூடி மறைக்கக்கூடிய பிரச்சாரங்களையே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்கின்றார் என்றும் IRGC ராணுவம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே தற்போதும் இவை தொடர்பான பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இவை தொடர்பான மேலதிகமான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். அடுத்து நேற்றைய தினம் ஈரானினுடைய பெட்ரோலிய வேதிய பொருட்கள் களஞ்சிய சாலை ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெட்ரோலிய வேதிய பொருட்களுடைய களஞ்சிய சாலைகளையும் முக்கியமான தளங்களையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் குவைத்தினுடைய பெட்ரோலியம் கூட்டு தாபனத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குவைத் பெட்ரோலியம் கூட்டு தாபனத்தினுடைய கட்டிடத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த கட்டிடத்தில் தான் எரிசக்தி அமைச்சகமும் காணப்படுகின்றது. இதை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் குறித்த கட்டிடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத்தின் மின்சார உற்பத்தி, கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய எரிவாயு தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலினால் குவைத்தினுடைய சில பிரதேசங்களில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் கேம்ப் புகேரின் பிரதேசத்தை இலக்கு வைத்து வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த முகாம் பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. அடுத்து பஹ்ரைனின் சித்தாரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BAPCO பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை இலக்கு வைத்தும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த தளத்தில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய BAPCO எண்ணெய் தளமானது சிதைக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் நள்ளிரவு வேளையில் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களினால் பஹ்ரைனில் 8 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் பதுங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்து அதிகாலை வேளையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வேதிய பொருட்கள் களஞ்சிய சாலை ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறித்த தளத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவை தொடர்பான காணொளிகள் இன்னும் வெளியாகவில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் உச்ச ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டு வருவதனால், காணொளிகளை வெளியிடுபவர்களை முழுமையாக கைது செய்து வருவதனால் குறித்த இழப்புகள் தொடர்பான காணொளிகளை இன்னும் பெற முடியாமல் இருக்கின்றது. அதே நேரம் அமீரகத்தின் பெட்ரோலிய வேதிய பொருட்கள் களஞ்சிய சாலை தளத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.